நான் சொல்கிறேன், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்யணும்னு முடிவெடுத்துட்டார்னா மேகங்களையும் பயன்படுத்த தயங்க மாட்டார், காகங்களையும் பயன்படுத்த தயங்க மாட்டார். மேகங்களை பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின கர்த்தர் காகங்களை பயன்படுத்தி எலியாவை போஷிக்கவும் செய்தார். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்ய திட்டமிட்டு விட்டால் நம்ம பார்க்குற காகங்களும் அவருக்கு ஒன்று தான், மேலே இருக்கிற மேகங்களும் அவருக்கு ஒன்று தான். மேகங்களை வச்சு இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாக வழி நடத்தினார், அற்புதமாக அவர்களை சரியான பாதையில் கூட்டி செல்றாரு. அதே கர்த்தர் பசியோட கேரி தின்னு மாற்றங்களில் உட்கார்ந்திருந்த எலியாவை போஷிப்பதற்கு மேகங்களை கர்த்தர் பயன்படுத்தவில்லை, பிடுங்குகிற காகங்களை பயன்படுத்தி அவனை போஷித்து திருப்தியாக்கி காலையில் இறைச்சி மாலையில் இறைச்சி, தேசமே வறட்சி, ஆனால் எலியாவுக்கோ இறைச்சி. கையை தட்டுகின்றேன். பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே, என் சந்ததி மேல் உம் ஆவியையும் என் சந்தானத்தின் மேல் ஆசையையும், என் சந்ததி மேல் உம் ஆவியையும் என் சந்தானத்தின் மேல்